ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்விற்கு எது சிறந்ததோ எது தேவையோ அதை நான் உனக்கு சந்தோஷமாக கொடுக்கத்தான் இன்றைய தினத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னுடைய அருளால் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக பெறுவாய். உனக்கு அது கிடைக்க வேண்டிய நேரமும் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் மீது நீ வைத்திருக்கின்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்திருப்பதற்கு காரணம். நீ என்னிடம் எதிர்பார்த்ததையெல்லாம் நான் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதையெல்லாம் பார்த்து நீ வியப்படைத்தான் போகின்றாய். மிக பெரிய வாய்ப்பு உனக்கு இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்றது. இல்லை என்ற சொல்லே உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும் அளவிற்கு உன்னிடம் நிறைய செல்வங்களும் வளங்களும் எல்லாமே நிறைந்து காணப்படும். உன் வாழ்க்கை இருளின் பிடியிலிருந்து முழுவதுமாக விலகி ஒளி நிறைந்த வாழ்க்கையை பிரகாசமாக இன்றைய தினத்தில் உன் கரங்களில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். கவலைகளும் கஷ்டங்களும் என்கின்ற இருள் சூழ்ந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையை இன்றைய தினத்தில் என்னுடைய வருகையால் நான் பிரகாசமாக மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் தனியாளாகவே இருந்து சமாளிக்கின்றேன். எனக்கு உற்ற துணை யாரும் இல்லை இறைவா, நீதான் துணை. முருகா, நீதான் எனக்கு துணை. என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்க எனக்கு வேறு வழி இல்லை. நீதான் உற்ற துணையாக இருந்து என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வணங்கும் என் பக்தர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து கஷ்டங்களை போக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக நான் நிச்சயம் திகழ்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அதிகாரத்தால் சாதிப்பதை காட்டிலும் பேசியே சாதிப்பதை காட்டிலும் அன்பாலும் மௌனத்தாலும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள். அதிகாரத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அன்பு குறைந்து விடுகின்றது. அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் மனதிற்கு நிறைவு கிடைக்கின்றது. அன்பை உன் வாழ்க்கையில் அதிகமாக அனைவரிடமும் காட்ட கற்றுக்கொள். அது பிறரிடமிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமைதியாக செல்வது சிறப்பானது. கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானாக கிடைக்கும் பொழுது அது சிறப்பானதாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒன்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கடமையை செய்தால் சரியான நேரத்தில் அதற்கான பலன் சரியாக கிடைத்தே தீரும். உண்மையான உழைப்பிற்கும் நீ காட்டும் அன்பிற்கும் எப்பொழுதும் பலன் கிடைக்காமல் செல்லவே செல்லாது. எல்லா பலன்களும் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த முருகனுடைய ஆசியும் உன் வாழ்விற்கான நன்மைகளை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். எங்கே கண்ணீர் இருக்கின்றதோ அங்கே இந்த கந்தனுடைய அருள் சென்று அந்த கண்ணீரை துடைத்து அந்த இடத்தில் இன்பத்தை கொடுத்து ஆனந்த கண்ணீராக அதை மாற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் வேலை செய்யும். என் அன்பு குழந்தையே, தேவையற்ற ஆசைகளை எப்பொழுதும் நீ வளர்த்து கொண்டது இல்லை. தேவையற்ற கற்பனைகளால் நீ சூழ்ந்தது கிடையாது. உன்னுடைய துன்பத்திற்கு எல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் வேரோடு என்றோ அழிந்தே விட்டது. ஆசைகளை அளவோடும் தேவைகளை அளவோடும் வைத்துக்கொண்டு நியாயமான வாழ்க்கையைத்தான் வாழ்கின்றாய். இருந்தாலும் ஏன் இவ்வளவு துன்பங்கள்? இனியும் இந்த துன்பங்கள் உன் வாழ்வில் இல்லை. நீ மனதில் நினைத்து காத்து கொண்டிருக்கும் விஷயங்களிலெல்லாம் என்னுடைய கவனம் முழுமையாகவே இருக்கின்றது. ஆங்காங்கே என்னுடைய குறிப்புகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ அதை கூர்ந்து கவனித்து அதன்படி சென்றால் சாமர்த்தியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியும். வரக்கூடிய ஆபத்திலிருந்து எல்லாம் தப்பித்து கொள்ள முடியும். எந்த ஒரு ஆபத்தும் உன்னை சீண்டாமல் என்னுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும். ஒவ்வொருவர் செய்த செயல்களும் நிழல் போல் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நல்லதை செய்திருந்தால் அதற்கான பலன்களையும் தீமைகளை செய்திருந்தால் அதற்கான பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலை என்பது மனித பிறவியில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத நிலை.
செய்கின்ற செயலை எப்பொழுதும் நல்லபடியாக செய்தோமேயானால் கிடைக்கின்ற செயலும் எப்பொழுதும் நல்லபடியாகவே இருக்கும். பிறர் உன் மீது காட்டுகின்ற அன்பு குறைந்து விடுமோ என்று எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்காதே. எந்த நேரமும் தயக்கத்தோடு இருக்காதே. உன்னுடைய குறைகளை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் அன்பு குழந்தையே, எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகின்றது. நீ கவலைப்படுவதையே என் நேரமும் வைத்திருந்தால் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு. உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் நிறைகளாக மாற்ற நான் உதவிடுவேன். பிறர் உன் மீது வைத்திருக்கும் அன்பு எப்பொழுதும் குறைய போவது இல்லை, மேலும் பல மடங்கு பெருகும். நீ கண்ணீர் சிந்த கவலைப்பட எந்த ஒரு விஷயமும் இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் இந்த அறுபடை வீட்டு முருகனால் நடத்தி கொடுக்கப்படும். உன் வாழ்வில் இன்பம் பொங்க மகிழ்ச்சி மலர இன்றைய தினம் நல்ல தினமாக அமைந்து விட்டது. உன் பிரச்சனைகளில் மாற்றங்கள் வரும். மனக்குழப்பங்கள் அனைத்தும் தெளிவை பெறும். எல்லா பிரச்சனைகளும் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள். தற்சமயம் அது அதிகமாக இருப்பது போல தோற்றம் தெரியலாம், ஆனால் எல்லாம் நொடி பொழுதில் அழியக்கூடியது. என்னுடைய கரங்களிலிருந்து வரக்கூடிய அருள் ஆசையினால் உன் பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடி ஆகிவிடும். உன்னை கண்டும் காணாமல் எப்பொழுதும் நான் சென்றது இல்லை. உன் கவலைகளை, உன் கண்ணீர் துளிகளை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். அதை தீர்க்க வழிவகைகளையும் செய்து கொடுத்தபடியே தான் இருக்கின்றேன். வாழ்வில் நிம்மதியில்லை, பிரச்சனைகள் தலை தூக்குகின்றது என்று கவலைப்படாதே. தலை தூக்குகின்ற பிரச்சனைகளை நான் தரைமட்டமாக்கி விடுவேன். உன் வாழ்வில் இன்பம் பொங்க நான் வழி செய்திடுவேன். இந்த முருகனை நீ நம்பினால் போதும், உன் வாழ்க்கை நலப்படும். யாரை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் துணை போதும் முருகா என்று மனதிற்குள் என்னை ஏங்கி காத்து கொண்டிருக்கும் பக்தர்களினுடைய வாழ்க்கைக்கு நான் முழு பொறுப்பாக எப்பொழுதும் இருக்கின்றேன். முன்னேற்ற பாதையில் உங்களை வழிநடத்தி நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்து செழிப்பாக வாழ வைக்க என்னுடைய துணை என் பக்தர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இன்றைய நல்ல தினத்திலிருந்து உன் வாழ்க்கை பல நல்ல மாற்றங்களையும் அனுபவங்களையும் பெறும். ஒவ்வொரு மாற்றமும் அனுபவங்களும் உன் மனதை மிகவும் ஆச்சரியப்படவும் குளிர்விக்கவும் செய்யும். பல பூரிப்படையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிகழ்ந்து உன் மனதை ஆச்சரியப்படுத்தும். இந்த முருகனுடைய துணையால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகிவிடும். எனக்கு மட்டும் ஏனப்பா இத்தனை சோதனைகள் என்று மனம் நொந்து கொள்ளாதே. அத்தனை சோதனைகளும் வந்த வழியே திரும்பி சென்று விடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் கண்ணீரை துடைக்க இந்த கந்தனுடைய 12 கரங்களும் எப்பொழுதும் இருக்கும். நல்லது நடக்கும்.